قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் மீதும் கண்ணியமிகு இமாம்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக. நம்பியிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லீமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்வையும் நம்முடைய மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். நம்பியிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய பழக்க வழக்கங்களை இஸ்லாம் சார்ந்து அமைத்துக் கொள்வதற்காக பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய வேதம் சொல்லுகின்ற அடிப்படையிலே இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறையின்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக
பல தியாகங்கள், பல நேரங்களிலே அது கடினமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக நம்முடைய செயல்பாடுகளை நாம் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையிலே அமைத்துக் கொள்வதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இதே சமயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. இஸ்லாமியர்களாக அரேபிய பெயர்களை சூட்டப்பட்டவர்களாக இந்த இந்திய தேசத்திலே வாழுகின்ற நாம் நம்முடைய பெயர் லிஸ்ட் SIR-லே விதிப்படக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதேனும் ஒரு ஆவணம், ஒரு தகவல், ஒரு குறிப்பு 2002-இல் இருந்து விடாதா என்று பலரும் தேடுகின்ற நிலையிலே நாம் அதை உறுதிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு பல மணி நேரங்களை செலவழித்து பல இடங்களுக்கு சென்று நம்முடைய இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது இந்திய தேசத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அந்த உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. அதே சமயத்தில் இறைவன் இந்த உலகத்தை பற்றி நமக்கு சுட்டிக்காட்டும் பொழுது குல்லுமன் அலைஹாபான், இதில் இருக்கக்கூடிய எல்லாவையும் அழியக்கூடியவைதான். இந்த பூமியின் மீது நாம் எதை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, எதை பிரம்மாண்டமாக பார்த்து கொண்டிருக்கின்றோமோ, எதை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமோ, இவை எல்லாம் அழியக்கூடியது. அல்லாஹ்தான் நித்திய ஜீவன், அவனுடைய முகம் மட்டும்தான் அழியாதது என்று நமக்கு திருமறை குர்ஆனிலே சுட்டி காமிக்கின்றார். அழியக்கூடிய ஒன்றும் இல்லாத இந்த உலகத்திற்காக நாம் செய்யக்கூடிய அந்த உழைப்பும், அந்த முயற்சிகளும், அந்த கால செலவீனங்களும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நிரந்தரமாக இருக்கக்கூடிய, நிரந்தரமான வாழ்வை தரக்கூடிய, அதிலும் குறிப்பாக சொர்க்கத்தை பெறக்கூடிய அந்த வாழ்வை வாழ்வதற்கான முயற்சிகளை நாம் செய்வதில் கொஞ்சம் தளர்வோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இந்த விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல், விளங்கிக் கொள்ளாமல், இறைவன் இதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ, தடுத்திருக்கின்றானோ, இறை தூதர் இதை செய்யக்கூடாது என்று தடையை ஏற்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய சமூக மக்கள் துணிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மாபாதகமான செயல் எது, இறைவனை மறுத்து வாழக்கூடிய அந்த குஃப்ரியத்தான செயல்பாடுகள் எது என்று எல்லாவற்றையும் நமக்கு தெளிவான முறையில் கற்றுக் கொடுத்திருந்தும் கூட, அந்த திருமறை குர்ஆனை அன்றாடம் படிக்கக்கூடிய மக்களாக இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களின் பெரும்பான்மையான மக்களில் இருந்தும் கூட அந்த திருமறை குர்ஆன் அவரிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தாத காரணம்தான் நம்முடைய சமூக மக்கள் மூட பழக்க வழக்கங்களிலும் இஸ்லாம் எதை இனவைப்பு, இறைவன் அருவருப்பாக பார்க்கக்கூடிய காரியம் என்று எதை சுட்டி காமிக்கின்றானோ அந்த காரியத்தை மார்க்கமாக செய்வதற்காக, அந்த காரியத்தை மார்க்கம் என்று கொண்டாடுவதற்கான முயற்சிகளையும் உழைப்புகளையும் அவர்கள் இன்றைய காலகட்டத்திலே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ, எந்த வரையறையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்களோ அந்த வரையறைக்குள் இருந்து அமர்ந்து கொண்டு அந்த வரையறைக்கு உட்பட்டு நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் விரும்புகின்ற அந்த அடிப்படை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். அந்த முயற்சிகள் அல்லாஹ்வுடைய வெறுப்பையும், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்தையும் செய்வதற்காக நம்மை அது உந்துகிறது, அது நம்மை உள்ளே தள்ளுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் அல்லாஹ்வுடைய
மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக கலிமா என்று எது சொல்லப்பட்டதோ அந்த கலிமாவை சரியான முறையில் உணர்ந்து கொள்ளாத முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒருவர் சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிமாக தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த கலிமாவுடைய மகத்துவத்தையும் அதனுடைய உண்மைத்தன்மையையும் அதனுடைய சரியான புரிதல்களையும் விளக்கங்களையும் அவர் விளங்கி இருக்க வேண்டும். அவர் அதை விளங்கவில்லை என்று சொன்னால், அந்த விளக்கத்தை அவர் தேடி செல்லவில்லை என்றால், நிச்சயமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வெறுமனையாக நாவினால் மொழிவதன் மூலமாக எந்த விதமான பிரயோஜனம் அடையப்போது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற எல்லா விதமான இபாதத்துகளும் செய்வார். வணக்க வழிபாடுகள் என்று எதெல்லாம் இருக்கின்றது எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் செய்யக்கூடிய நபராக இருப்பார். ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இதனுடைய மகத்துவத்தை, இதனுடைய உண்மைத்தன்மையை அவரால் உணர முடியவில்லை என்று சொன்னார், அதிலே அவரால் பலகீனத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அவருடைய ஈமான் என்பது பலகீனமான ஈமான், அவருடைய நம்பிக்கை என்பது பலகீனமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான பலனையும் பெற்றுத்தராத ஒரு நம்பிக்கையாக மாறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவான முறையிலே இறைவன் என்றால் யார், இறைவனை எப்படி வணங்க வேண்டும், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இறைவனுடைய உரிமைகள் என்ன என்று எல்லா விதமான விஷயத்தையும் நமக்கு தெளிவான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நம்முடைய சமூக மக்கள் அல்லாஹ்வுடைய உரிமையை, அல்லாஹ்வுடைய ஹக்கை, அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டிய அந்த கடமைகளை அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளுக்கு செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முஹிதீன் ஆண்டவருக்கு எப்படி விழாக்களை கொண்டாடுகின்றார்களோ அதே போன்று நாகூர் ஆண்டவருக்கு இன்று நம்முடைய சமூக மக்கள் விழாக்களை கொண்டாடுவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். நாகூர் ஆண்டவருக்கு விழாக்களை கொண்டாடுவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் புனிதமானது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்பழுக்கற்றது, இது தூய்மையான ஒரு மார்க்கம். இந்த தூய்மையான இந்த மார்க்கத்திலே மூட பழக்க வழக்கங்களுக்கும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மாபாதகமான அனிதமான காரியத்தை செய்வதையும் மார்க்கமாக நம்முடைய சமூக மக்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், வமன் அலல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ், வமன் அலல்லு, வழிகட்டவன் யார் இருக்க முடியும், வழிகட்டவன் யார் இருக்க முடியும், வமன் அலல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்துவிட்டு இன்ன பிற படைப்புகளை அழைப்பவனை விட, இன்ன பிற படைப்பிடம் சென்று பிரார்த்தனை செய்வதை விட வழிகட்டவன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லி காமிக்கின்றான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்களை பார்த்து சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் பிற ஒரு படைப்பை அழைத்தீர்கள் என்று சொன்னால், பிற ஒரு படைப்பை பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவனை விட வழிகட்டவன் வேறு யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை ஒரு நல்லடியாருக்கு சென்றதென்றால், ஒரு நௌலியாவுக்கு சென்றதென்றால், ஒரு நபிக்கு செல்கிறது என்று சொன்னால், ஒரு ஜின்னுக்கு செல்கிறது என்றால், ஒரு வானவனுக்கு செல்வது என்று சொன்னால், அந்த எல்லா விதமான செயல்பாடுகளையும் அல்லாஹ் தெளிவான முறையில் சுட்டி காமிக்கின்றான். அது வழிகேடு. அந்த வழிகேடு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் மன்னிக்காத அந்த பாவத்தின் பக்கம் இந்த மக்களை அழைத்து செல்கின்றது.
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். அல்லாஹ்வுடைய இல்லங்கள் என்பது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் என்பது அவனை வணங்குவதற்காக மட்டும்தான், அவனை வணங்குவதற்காக மட்டும்தான், அவனோடு சேர்ந்து இன்ன பிற படைப்புகளை அழைப்பதற்காகவோ வணங்குவதற்காகவோ பிரார்த்தனை செய்வதற்காகவோ இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். அன்னல் மசாஜிதில் இல்லாஹ், அன்னல் மசாஜிதில் இல்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. நீங்க என்ன செய்யாதீங்க, மஸ்ஜிதுகள் எல்லாமே அல்லாஹ்விற்குரியது, மஸ்ஜிதுகள் எல்லாமே அல்லாஹ்விற்குரியது. அந்த அல்லாஹ்விற்குரிய மஸ்ஜிதிலே அல்லாஹ்வை தவிர்த்து விட்டு வேறு யாரையும் அழைக்காதீர்கள், வேற யாரிடம் பிரார்த்தனை செய்யாதீர்கள், வேற யாரிடம் உங்களுடைய தேவைகளை கேட்காதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான். ஆனால் நம்முடைய சமூகமோ அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இறை இல்லங்களிலே, அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அல்லாஹ்வுடைய பள்ளிகளிலே, அவருடைய இல்லத்திலே நம்முடைய சமூக மக்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், யா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியே என்று அழைக்கக்கூடிய சமூக மக்கள் நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள். யா நாகூர் ஆண்டையே என்று சொல்லி அழைக்கக்கூடிய மக்கள் நம்முடைய சமூக மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தேவைகளை, நம்முடைய கோரிக்கைகளை இந்த நல்லடியாரிடம் சென்று கேட்டால் மட்டும்தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய சமூக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில தான் இப்பொழுது நாகூர் ஆண்டவருக்கு பாதுஷா என்று சொல்லப்படுகின்ற, அறியப்படுகின்ற அந்த நபருக்காக விழா கோலங்களை ஒவ்வொரு இடங்களிலும், அவருடைய தர்காக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை விதமான இடங்களிலும் விழா கோலங்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழலை பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க பொருள் புதராக இருந்தாலும் சரி, தென்காசியாக இருந்தாலும் சரி, அவர் அடக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய மன்னரை இருக்கிறது, அவருடைய நினைவிடம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே நம்முடைய சமூக மக்கள் வரம்பு மீறி இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றதோ அத்தனை விதமான காரியத்தையும் அவரை குளிர்விப்பதற்காக, அவரை பிரார்த்திப்பதற்காக, அவரை வேண்டுவதற்காக, அவரை வணங்குவதற்காக நம்முடைய சமூக மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுல ஒரு கூத்து என்னன்னு சொன்னா, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ்விற்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். நாம் எதை செலவு செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். எல்லா விதமான ஆசைகளும் உண்மையானது, யதார்த்தமானது, அது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு ஆசையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அதே சமயத்துல நான் இறந்ததுக்கு பிறகு என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, ஒரு துயரங்கள் ஏற்படும் பொழுது இந்த ஜமாத்து தான் வந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நாம செய்யக்கூடிய ஒரு பாதகமான ஒரு செயல் இருக்கின்றது. என்ன தெரியுமா? இந்த தர்காக்களுக்கு வரி என்று வரும் பொழுது நாம என்ன செஞ்சிருவோம், உடனே வரி எடுத்து கொடுக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுகின்றோம். நாம ஜனாசாவா ஆனதுக்கு பிறகு நமக்கு அடக்கம் பண்றதுக்கு இடம் தர மாட்டானுங்க, நம்மளை அடக்கம் பண்ண இடம் கொடுக்க மாட்டானுங்க, நம்முடைய ஜனாசாவை வீட்டுல போட்டுட்டு பிரச்சனை பண்ணுவானாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு ஏன் நம்ம வழிவகுக்கணும், நான் உன்னுடைய எந்த விதமான விழாக்களையும் கலந்துக்க மாட்டேன். ஒரு 100 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபாய் இது மட்டும் வருஷத்துக்கு ஒரு என்ன செஞ்சுட்டு போ, வாங்கிட்டு போ, என் ஜனாசாவை, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜனாசாவை என்ன செய்யாத, எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிடாத என்று சொல்லி அதுக்கு வரி கொடுக்கக்கூடிய மக்கள் நடந்துட்டு இருக்கோம். அதுக்கு வரி கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த வரி என்ன வரி? நாம எப்படி ஒரு பயணத்தை ஏற்படுத்தும் பொழுது, நாம எப்படி ஒரு பயணத்தை அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த பயணத்திற்காக முன்பதிவு செய்கின்றோமோ, அந்த பயணத்திற்கான அனுமதி சீட்டை வாங்குவதற்காக, டிக்கெட்டை பெறுவதற்காக எப்படி பணம் செலுத்தி அந்த டிக்கெட்டை பெறுகின்றோமோ அதே மாதிரியான ஒரு செயல்பாடாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செயல்பாடு? நம்மை அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய செயல்பாடு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லி காமிக்கிறான்? ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும்,
உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம், அழிவின் பக்கம் போட்டுவிட வேண்டாம். அன்றிக்கில்லா அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டுவிட்டு உங்களுடைய பொருளாதாரம் உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம், உங்களை அழிவின் பக்கம் கொண்டு சென்று விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால், நாம கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், நாம கொடுக்கக்கூடிய 100 ரூபாய், 1 ரூபாய் அந்த இணைக்கக்கூடிய காரியத்திற்காக நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால், இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய, இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருளை நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து தடுக்கக்கூடிய, திசை திருப்பக்கூடிய ஒரு காரியத்திற்கு செலவு செய்கின்றோம். وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. وَمَن يَفْعَلْ ذَلِكَ, இதை யார் செய்கின்றாரோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம், இதை யார் செய்கின்றாரோ, உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான்? நஷ்டவாளிகள். அவங்க இந்த உலகத்துல என்னதான் செலவு செய்திருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கோடி கோடியாக செலவு செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு வெறுப்பான, அல்லாஹ்வுடைய நினைவிற்கு திசை திருப்பக்கூடிய ஒரு காரியத்தில் அவர்கள் செலவு செய்திருந்தார் என்று சொன்னால், அதன் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. உலாயிக ஹுமுல் காசிரூன், அவங்கதான் நஷ்டவாளிகள். நம்ம சர்வ சாதாரணம், என்னமோ பண்ணிட்டு போகட்டும், ஒரு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், என்னத்தை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம நினைச்சிடும். நம்முடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, எனக்கு ஒரு ஜனாசாவாக போது அந்த மையாவாரில் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு என்பதற்காக நாம சர்வ சாதாரணம் எடுத்து கொடுத்துருவோம். அப்படி எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த செயலை அல்லாஹ் சுட்டி காமிக்கின்றான் நஷ்டவாளிகளுடைய செயல்பாடு என்று. அப்ப நம்ம எதுக்கு ரிசர்வ் பண்றோம்? வழிகேடுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரிசர்வேஷன் பண்ணி காமிக்கிறோம். வழிகேடுக்கு நாம் என்ன செய்யறோம்? முன்பதிவு செய்யறோம். நாளை மறுமையில் அந்த வழிகேடு எங்க செல்லும் என்று அல்லாஹ் சொல்லி காமித்தார்கள். நரகத்துக்கு இழுத்து செல்லும் சொல்லி காமித்தார்களே, அந்த நரகத்திற்கான ஒரு டிக்கெட்டை, அந்த நரகத்திற்கான ஒரு முன்பதிவை பண்ணக்கூடிய மக்களாக நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிடுகின்றது. 1000 ரூபாய் செலவு செய்யறது என்ன வந்துட போகுது? 1000 ரூபாயை செலவு செய்யறதுல என்ன வந்துட போகுது? இதற்காக நரகம் கிடைக்க போகுது, இதற்காக நரகம் செல்ல போறோம், இதற்காக நம்முடைய அமலெல்லாம் அழிக்கப்பட போகுது, நம்முடைய ஈமானெல்லாம் பாராட்டப்பட போகுது. புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், ஒரு ஊர்ல 2 மனிதர்கள் பயணிகளாக போகிறார்கள். ஒருவர் ஒரு ஈயை குர்பானி கொடுத்ததனால் நரகம் சென்றார், ஒரு ஈயை குர்பானி கொடுக்க மாட்டேன் என்று மறுத்ததனால் சொர்க்கம் சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிட்டாங்க. ஈ எப்படிப்பட்டது? அற்பமானது நம்முடைய பார்வையில, நம்முடைய உணவுல, நம்முடைய மேனியில அது அமரக்கூடிய நேரத்துல அதை விரட்டி விடுவதற்காக முயற்சிகள் பண்ணுவோம். அது நம்மோடு ஒட்டக்கூடாது என்பதற்காக அருவருப்பாக செய்வதை பார்ப்போம். அப்படி அருவருப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஈயை ஒருவர் அறுத்து பலியிட்டதனால் நரகம் சென்றார் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க என்று சொன்னால், நம்முடைய ஈமானை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஈமானை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத், அல்லாஹ்வினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத் இந்த நேர்வழி. இந்த நேர்வழியை பாதுகாப்பதற்கான வகைகளையும் அதனுடைய முழுமையான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய முழுமையான நேரத்தில் செலவு செய்ய வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமா அற்பமாக சாதாரணமாக அது ஒரு தவறே இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு நாம் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அற்பமாக செய்யக்கூடிய, அற்பமாக நினைக்கக்கூடிய இந்த பாவங்கள் தான் நம்மை அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க என்ன செய்றாங்க? ஒரு ஹதீபாக மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, உங்களுடைய முகத்திற்கு முன்னால் எப்படி அந்த கொடி கொசு ஆயும் பொழுது நீங்க அப்படி இப்படி விரட்டுவீர்களோ,
அப்படி இப்படி விரட்டீர்களோ அதை போன்று நீங்க என்ன செய்றீங்க? நீங்க இன்னைக்கு பாவத்தை அற்பமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களை அற்பமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாங்களோ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த பாவம் எங்களை அழித்து விடுமோ, நீங்கள் எதை அற்பமாக பார்க்கின்றீர்களோ அந்த பாவம் எங்களை அழித்து விடுமோ என்று நாங்கள் செஞ்சோம், பயந்தோம், அச்சம் கொண்டோம் என்று அவங்க சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பெரும் பெரும் பாவத்தை எல்லாம் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏங்க, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளை நம்மளை தகப்பனான்னு கூப்பிடாம, நம்மளை கணவன் சொல்லாம, அவ வேறொரு நபரை தகப்பனார் என்றோ கணவர் என்றோ சொல்லக்கூடிய நேரத்துல நமக்கு எவ்வளவு ரோஷம் வரும், நமக்கு எவ்வளவு ரோஷம் வரும். என்னுடைய ஹக்கு, என்னுடைய உரிமை, நான் சம்பாதிச்சு கொடுக்கிறேன், நான் பராமரிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை இன்னொருத்தருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு ரோஷம் வருது. அந்த ரோஷத்தினுடைய எண்டாக முடிவாக நம்ம என்ன செய்யறோம்? மிக பெரிய ஒரு முடிவு தான் எடுக்கிறோம். அவளுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, அது யாருக்கு பிறந்த பிள்ளையோ என்றெல்லாம் நம்முடைய நாவினால் எந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க வார்த்தையெல்லாம் பேச முடியுமோ எல்லா விதமான வார்த்தைகளும் பேசுறோம். அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்முடைய தேவைகளை தந்துட்டு இருக்கிறான், நம்முடைய எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியத்தை தரான், பொருளாதாரம் வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை தரான், நமக்கு கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால் கண்ணியத்தை தாரான். எல்லாவற்றையும் அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, இந்த சூழல்ல நாம அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை ஒரு அவுலியாட்ட போய் கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மன்னரைக்கு போய் கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மரத்துக்கு போய் கொடுக்கிறோம் என்றால், இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய அக்கிரமம், இது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்முடைய சமூக மக்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கார் என்று சொன்னால், அதை காணக்கூடிய, அதை கண்களுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்மள்கிட்ட இல்ல, அந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம் நின்றுட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும் நின்றுட்டு இருக்கிறோம். மற்றபடி நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரையும் பிரார்த்தித்து அழைக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கு என்னுடைய சுஜூது செய்யாது, சென்று சேராது. நான் காணிக்கை செலுத்துவதாக இருந்தாலும் சரி, நேர்த்தி செலுத்துவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்காக நான் செய்வேன் என்று சொல்றோம். அப்படி சொல்லக்கூடிய நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க வெளி தேசத்திலிருந்து, வெளி உலகங்கள்ல இருந்து இறங்கி வந்து மக்கள் செய்யறது கிடையாது. நம்மோடு வியாபார தொடர்பு இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், எதிர் வீட்டார், பக்கத்து வீட்டார், அண்டை வீட்டார் என்று இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கல்யாணம் வந்தது என்று சொன்னால், ஒரு சுப நிகழ்ச்சி நம்முடைய வீட்டுல நம்ம ஏற்பாடு செய்யறோம் என்று சொன்னால், அந்த சுப நிகழ்ச்சிக்காக, அந்த கல்யாணத்திற்காக அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்காக அவங்களை எப்படி கண்ணியமா போய் அழைக்கிறோம். ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பதற்காக அவங்களை கண்ணியமா அழைச்சி, அந்த நாள் வரக்கூடிய நேரத்துல அவங்களை கண்ணியமான முறையில வரவேற்று, கண்ணியமான இடத்துல அமர வச்சு, அவங்களுக்கு விரும்பக்கூடிய அந்த உணவை கொடுத்து, அவங்களை கண்ணியப்படுத்துறோம்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில அவங்க நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த நேரத்துல, இறைவா எனக்கு உணவை கொடுத்து கண்ணியப்படுத்தினா, உன்னை பற்றியான செய்தி எனக்கு அவன் சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் நமக்கு எதிராக அல்லாஹ்விடம் சாட்சி சொன்னான் என்றால், அல்லாஹ்விடத்தில் நமக்கு எதிராக மன்றாடினான் என்று சொன்னால், அந்த இடத்துல நாம் என்ன பதில் வச்சிருக்கிறோம்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், சிறப்பு என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் உலகத்துல கொடுத்தோம். அவனை யாரை பற்றி சொல்ல வேண்டுமோ, யாரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டுமோ, யாருடைய ஹக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்ல வேண்டுமோ, அவருக்கு அந்த செய்தியை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால், விரோதி வேற எங்கேயுமே கிடையாது. நமக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு, நமக்கு எதிர் வீட்டுல இருக்கிறாரு, நம்ம கூட பிறந்திருப்பாரு, நம்மளை பெற்றவங்களா இருப்பாங்க, நமக்கு பிறந்ததா இருக்கும், நம்ம கூட வாழக்கூடிய மனைவியா இருப்பா.
அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லலனா, அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்கலனா, இறைவனுடைய மார்க்கத்தை சரியான முறை அவங்களுக்கு புரிய செய்யலனா, அவங்க தான் நமக்கு விரோதியான நாளைக்கு மறுமையில் நிற்பாங்க. அன்பிற்குரியவர்களே, நாமெல்லாம் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான இஸ்லாமை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். உண்மையான ஈமானோடு நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த ஈமானிலேயே மரணிக்க வேண்டும் என்ற அந்த விடாப்புடியான ஒரு முயற்சி இருந்துட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல, இந்த நேரத்துல நாம செய்ய வேண்டியது தெரியுமா? நம்மளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, நம்மளோடு பழகக்கூடிய, நம்மளோடு விழாக்களிலும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய என்னுடைய வீட்டாரும், என்னுடைய அண்டை வீட்டாரும், என்னுடைய சொந்த பந்தங்களும், என்னுடைய உறவுமுறைகளும் நாளைக்கு மறுமையில் என்னோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படணும். நாளைக்கு மறுமையில என்னோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படணும். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான ஒரு களமாகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் முஸ்லிமாக ஆக்கியிருக்கின்றான். அவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக ஆக்கியிருக்கின்றான். இந்த நம்பிக்கையை நாம் ஒருபோதும் கைவிட்டுவிடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். இந்த ஆசை என்பது நம்மோடு இல்லாமல் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லோருக்குமான இந்த ஆசையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவன் வழங்கி இருக்கக்கூடிய மிக சிறப்புக்குரிய இந்த நேர்வழியை பெற்றிருக்கக்கூடிய மக்களாக நம்மெல்லாம் இருக்கின்றோம். இந்த நேர்வழி ஈஸியாக இலகுவான முறையில நமக்கு கிடைத்ததுனால அதனுடைய மகத்துவத்தை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கிறோமோ என்ற ஒரு அச்ச உணர்வு நம்மிடத்தில் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயாருக்கு கிடைக்காத நேர்வழி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் தாயாருக்கு கிடைக்காத நேர்வழி, அல்லாஹ்வுடைய தூதரின் தந்தைக்கு கிடைக்காத நேர்வழி, அல்லாஹ்வுடைய தூதரை பராமரித்து அவருக்கு தேவையான தேவைகள் நிவர்த்தி செய்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை சரியான முறையில் கொடுத்து அவர் நபியாக தன்னை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தியதற்கு பிறகும் கூட அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுத்த அபூ தாலிபுக்கு கிடைக்காத அந்த நேர்வழிய நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த அபூ தாலிபுக்கு கிடைக்காத அந்த நேர்வழிய ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இறைவன் நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக, அவனுடைய சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக விரும்பி நமக்கு கொடுத்திருக்கிறான். விரும்பி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேர்வழியை பாதுகாப்பதற்கு தவறிவிட்டோம் என்றார். பாதுகாப்பதற்கு தவறிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை விட கை சேதம் அடையக்கூடிய மக்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். கை சேதம் அடையக்கூடிய மக்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய தூதரின் கையில கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரின் கையில கிடையாது. ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், நபியே, நீங்கள் விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்க முடியாது. நீங்க விரும்பக்கூடிய மக்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மய்யஷா, என்றாலும் அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த நேர்வழியை கொடுப்பான். அபூ தாலிபுடைய மரண நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க, அபூ தாலிப் வந்து சொல்றாங்க, என்னுடைய பெரிய தந்தையே, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் என்ன செய்றேன், மன்றாடுகின்றேன், சிபாரிசு பண்றேன், பரிந்துரை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, அபூ தாலிப் என்னுடைய முன்னோர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அதிலேயே இருந்து நினைச்சிறேன், என்னுடைய கடைசி காலத்தை கழிச்சுட்டு சொல்லி இறந்து போறாரு. அப்பதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த,
நபியே நீங்கள் விரும்பக்கூடிய யாருக்கு என்ன செய்ய முடியாது, இந்த நேர்வழியை கொடுக்க முடியாது. என்றாலும் அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த நேர்வழி கிடைக்கும் சொல்லி காமிக்கிறான். இன்னைக்கு அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட அவனுடைய இல்லத்தை நம்மளா இருந்துட்டு அவனுக்கு இணை வைக்காத ஒரு இடத்துல, அவனுக்கு இணை வைப்பை ஏற்படுத்தாத ஒரு இடத்துல அவனுக்கு மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை மட்டும்தான் காத்திருக்க வேண்டும், அவனுடைய காரியங்கள் மட்டும்தான் நடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்டப்பட்ட அவனுடைய இல்லத்தை நம்மளா இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கிறான், நேர்வழியை வழங்கி இருக்கிறான். இந்த நேர்வழியை பாதுகாக்க வேண்டிய முறைப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் எல்லாம் கொடுத்திருந்தும் கூட, எல்லாம் பெற்றிருந்தும் கூட நாம் அதை தவறவிட்டோம் என்றால் நம்மை விட கை சேதம் அடையக்கூடிய மக்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய மதங்களை போன்றோ மார்க்கங்களை போன்றோ கிடையாது, கிடையாது. இது நம்மை படைத்த ரப்பாகிய அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், நம்மை படைத்த அல்லாஹ்வாகிய ரப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு என்ன செய்யறான், அதைத்தான் வசியத்தை பண்ணி காமிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக அன்றி வேறு ஒரு நிலையில மரணத்தை சந்திச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிற காரணம் என்ன? வேறொரு நிலையில் நம்ம மரணத்தை சந்தித்தோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை என்பது கடினமானதாக மாறிவிடும் என்பதற்காகத்தான். அன்பிற்குரியவர்களே, முஸ்லிமாக வாழ்கிறோம் என்ற அந்த மனப்பான்மை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த கவசங்களை நாம் சரியான முறையில் அணிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய குடும்பத்தில் இருந்து என்ன செய்யலாம், அந்த கவசத்தை உடைப்பதற்கான ஆட்கள் தயாராகலாம். நம்மோடு இருக்கக்கூடிய, நம்மோடு பழகக்கூடிய நம்முடைய உறவு முறைகள் இருந்து என்ன செய்யலாம், அந்த ஆட்கள் தயாராகலாம். அவர்களையும் நாம் நம்முடைய மார்க்கத்துக்கு தோழராக, நம்முடைய மார்க்கத்துக்கு துணையாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை செய்யக்கூடிய மக்களாக மாறினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகம் என்பது உண்மையாகும். குன்தும் கைர உம்மா உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் தான் மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிலே சிறந்த சமுதாய மக்களாக இருக்கிறீர்கள். எதற்காக தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை நீங்க ஏவுறீங்க, தீமையை நீங்க தடுக்கிறீங்க. நன்மையை ஏவி தீமையை தடுப்பதனால், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதனால் மக்களில் சிறந்த சமுதாயமாக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருப்பதாக சொல்லி காமிக்கிறான். இந்த பணியை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருந்தாலும் கூட அது நாளை மறுமை நமக்கு பலனை தருமா என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக வர்ணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பு ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் என்று சொல்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ அதாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா முகல்லிபுல் குலூப் ஸப்பித் கல்பி அலீனிக் யா முஸர்ரிஃப் குலூப்.